ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் வேளாங்கண்ணி பாத யாத்திரையில் வந்து நீங்கள் எத்தனை நாள்னா ஆறாவது நாள் தான். ஆறாவது நாள் வேளாங்கண்ணி பாத யாத்திரையில். இப்போ நம்ம வந்து கடலூரில் இருக்கோம். சிதம்பரம் தாண்டிட்டோம், பாண்டிச்சேரி தாண்டிட்டு கடலூரில் இருக்கோம். ஓகேங்களா? என் பையன், பெரிய பையன் பாருங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் வெயில், செம்ம வெயில். இந்த குட்டி பையனால் பாவம் நடக்க இந்த காலில் கொப்பலாம் வந்துடுச்சு. எனக்கும் காலில் கொப்பலாம் வந்துடுச்சு. இந்த வேதனையோட மாதாக்கிட்ட நடக்கிறோம். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு மரத்தடியில் நிழலில் இப்போ படுத்துருக்குறோம். இப்போ மரத்தடி நிழலில் இப்போ படுத்துருக்குறோம். இன்றைக்கி ஆறாவது நாள் பயணம். கடலூர், கடலூரில் இருக்கோம். கடலூர் தாண்டி இன்றைக்கி சிதம்பரம் கடலூர் டு சிதம்பரம் ஆறாவது நாள் பயண வீடியோ. ஓகேங்களா? இப்போ எத்தனை பேர் வராங்கன்னு எல்லாத்தையும் காசு பண்ணியிருக்காங்க. மக்களே, தேர் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. மக்கள், ஆட்டுக்குட்டியெல்லாம் நிற்குது. மக்கள்லாம் பாருங்கள், துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாவம் ஆழமாக ஓதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நிழலை தேடி தான் படுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு காரில் தேர் செட் ஆடுக்குள்ளே விளையாட வேணாம். இந்த வெயில்லையும் பாருங்கள், முதியோர்கள்லாம் கேப் போட்டுட்டு வராங்க. நம்ம டீமில் எல்லாம் தூங்குறாங்க சாப்பிட்டு, உண்ட மயக்கத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் காட்டுலாம் குளிக்கிறாங்க. அதனால் காட்டில் பாருங்க. இதுதான் கடலூர் சிதம்பரம் மெயின் ரோடு. கடலூர் சிதம்பரம் மெயின் ரோட்டில் இருக்கோம். நம்ம சிதம்பரத்துக்கு இன்றைக்கி நைட்டு போய்டுவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வந்துகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ வலி, வேதனை, கால் வலி, கொப்பளம். எனக்கே காலில் 4-5 கொப்பளம், நடக்கவே முடியல. குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது. எல்லாம் நம்ம மாதாவுடைய பரிந்துரையால், ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்கிறதுனால இவ்வளோ மக்கள் அந்த அம்மாவுக்கு சக்தி இல்லையாமல் வராங்க. இவ்வளோ மக்கள் அந்த அம்மாவை தேடி வருஷம் வராங்க. அது அந்த வண்டியில் பாருங்கள். இதோ நம் தாய், கடவுளின் தாய். அவங்கள தேர் வச்சு அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு எல்லாம் லீவு போட்டுட்டு வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு கடவுளுக்காக ஊழியம் செய்ய வராங்க. எவ்வளோ ஊழியர்கள் மத்தியில் இதில் வரவங்க வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து கால்வாசி கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் முக்கால்வாசி பிற சமூகத்தை சேர்ந்தவங்க, பிற மதத்தை சார்ந்தவங்க தான். சமூகத்துக்கு எதுவுமே வேறுபாடு இல்லாமல் இருக்கிற தாய் நம்ம அன்னை மரியா. இந்த வெயிலையும் பாருங்கள், எவ்வளோ மக்கள் பாருங்கள். இந்த தம்பிங்கெல்லாம் பாருங்கள், மாதாவுடைய பாடலை பாடிக்கிட்டு கரகோஷத்தை எழுப்பிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. இன்னொரு பார்ட் எடுத்து அது இது கூட ஜாயின் பண்ணி காட்டுறோம். பாருங்கள், மாதாவுடைய பேர் இடிவெள்ளி மாதா பாத யாத்திரைக்கு நம்ம போகும்போது ஒரு வண்டி வந்துது. பாருங்க, வண்டி இழுத்துட்டு போகிறாங்க. பக்தர்கள் வெயில்னு பாராமல் நடந்து வராங்க பாருங்கள். இவ்வளோ வெயில்லையும் பாருங்கள், அந்த வீடியோவை தள்ளிக்கிட்டு, அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் மாதாவுடைய பரிந்துரை ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட சேரணுன்ட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், சார்ஜர் இல்லாமல், கரண்ட்டு. இதெல்லாம் ஏன் காட்டுறோன்னா நம்மளுடைய மாதாவுடைய கோயில் சேர்க்கறதுக்காக தான் காட்டுறோம், வேறு ஒன்றுக்கும் காட்டல. கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவை எடுத்துருக்கோங்க. சார்ஜர் கிடையாது, போட இடம் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த நாங்கள் ஃபோன் சார்ஜர் போட்டு இந்த வீடியோ எடுத்து காட்டுறோம், மக்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், அன்னதானம் வாங்கிட்டு பாட்டி அம்மாலாம் வராங்க.
வயசானவங்க தாத்தாக்கள் எல்லாரும் வராங்க. நீங்கள் பார்க்குறவங்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க. ஹலோ மக்களே, இந்த வீடியோவோட இது 6வது வீடியோ லாஸ்ட் பகுதியாக போடுறோம். நம்ம ஒரு காடு மாதிரி இது ஒரு இடம் ரோட்டுக்கு பக்கத்தில். பாரதி விளையாடிட்டுருக்கான். இங்கே தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இந்த இடம் அப்படியே வியூ இருக்குன்னு முந்திரி தோப்பாக இருக்குது ஃபுல்லாக. இது எது இருக்குதோ கடலூர் தாண்டி இருக்கோம் நம்ம. இங்கே கடலூர் சிதம்பரம் விளாக்கு தான் இது. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் எங்களுக்காக போடுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள். இந்த காடு காட்டுறேன் பாருங்கள். அதான் இந்த காடு பாருங்கள். ஃபுல்லாக முந்திரி மரம் தான் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான். நீ வீடியோவில் தெரியல. நீ போவாங்க பாரதி. பாருங்க, என் பையன் போகிறான். குண்டு பையன் ஒருத்தன் ஓடுறான். குண்டு பண்ணி மாரி இருப்பான் அவன். காட்டுக்குள்ள அமேசான் காடு பார்த்துருப்பீங்க, கும்மாப்பட்டி காடு பார்த்துருப்பீங்க. இந்த காட்டை பாருங்க, முந்திரி காடு. போடா உள்ள. ஃபுல்லாக முந்திரி மரம் தான் அது. ரொம்ப தூரம் போகாது. ஃபுல்லாக முந்திரி மரம் தான். எப்படி பாருங்க இந்த காடு, அமேசான் காடு மாதிரி இருக்குதா? எல்லா பொருளும் கழுவி ஊற்ற போகிறாங்க.